ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. ஸோ இந்த மொறு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பலாக்கா தான் எடுத்திருக்கேன். ஸோ சில பேருக்கு இந்த வெஜிடபிள் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பலாக்கா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த பால் வந்து கையிலெல்லாம் நல்லா பிசு பிசுன்னு பிடிக்கும். அதனால் நீ கையிலையும் நைஃப்லேயுமே தடவிக்கோங்க. பட் இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதோடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த 65 போடுறதுக்கு கரெக்டாக அந்த சிக்கன் ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த நடுவில் இருக்கிற இந்த லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சாஃப்டாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ 2 விசில் வச்சு எடுங்க, இல்லைன்னா ஸ்டவ்வில் வச்சு நார்மலாக குக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்துகிட்டு நம்ம 65க்கு போடுற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ சூடாக இருக்குது. ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவு பச்சரிசி மாவு. அடுத்தது உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இது மாதிரி நச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கையில் வந்து இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சூடாக இருந்தது, அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா இது பண்ணேன். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் மசாலா வந்து அந்த வெஜிடபிள் கூட நல்லா செட் ஆகும். ஸோ கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். ரொம்ப விட வேணாம், ஏன்னா நான் தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் தயிர் சேர்க்கல அப்படின்னா ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கு ஒரு சின்னதாக குட்டி சைஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் தான். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான். உங்களுக்கு ரொம்ப வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக
கருவேப்பிலை போட்டு அதோட நல்லா பிணைஞ்சு வச்சிட்டோன்னா இந்த கருவேப்பிலை வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த வெஜிடபிளை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பீஸாக நம்ம சிக்கன் 65 எப்படி இது பண்ணி போடுவோமோ அதே மாதிரி தான். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஹையில் வச்சிட்டோன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளே வந்து அந்த மொறுமொறுப்பே இருக்காது, ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். ஸோ சிம்மிலே வச்சு பொறுமையாக இது பண்ணிங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்பியாக நல்லா ஒரு டேஸ்ட்டு இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த பலாக்காயில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் பலாக்கா பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பலாக்கா கூட்டு, அப்புறம் பலாக்கா வறுவல் கூட செய்வாங்க. ஸோ கிடச்சிச்சின்னா நான் இன்னும் அதே மாதிரி ரெசிபி நிறைய நான் போடுறேன் பலாக்காயில். ஸோ இதோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஒரு 20 மினிட்ஸ் வேலை தான். மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கிட்ஸுக்கு வந்து பொரிச்சு கொடுத்துடலாம் அவங்க ஸ்கூல் விட்டு வர டைமுக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் தியா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.